எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாட்களும் நம்மை பாதுகாத்து இந்த 2025 ஆண்டிலே 2வது நாளிலே காலை நேரத்திலே தெய்வ சமூகத்திலே கடந்து வரும்படியாக கர்த்தர் பாராட்டின மேலான கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 5வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகள் மேல் பறந்து அதை காத்து தப்புவித்து அதன் மேல் எவ்வளவு ஆதரவாய் இருப்பது போல சேனைகளின் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆதரவாக இந்த ஆண்டிலே காணப்படுவார். நாம் அநேக நேரங்களில் கர்த்தருடைய உதவியை, அவருடைய ஆதரவை தேடாதவர்களாக நாட்களில் மனுஷருடைய ஆதரவை நாம் நாட்களை தேடிக்கொண்டு நடக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, மனுஷனின் உதவியை எதிர்பார்ப்பது தவறல்ல, ஆனாலும் யாராவது நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்யக்கூடாத நேரங்கள் நம் வாழ்க்கையில் கடந்து வரும். கர்த்தர் ஒருவரை இக்கட்டு நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் உதவி செய்கிற தகப்பனாய் காணப்படுகிறார். ஆகையால் தான் சங்கீதக்காரர் இவ்வாறாக சொல்லுகிறார், 60ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில், இக்கட்டு எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லி அவர் அறிக்கையிடுகிறார். மீண்டும் அவர் சொல்லுகிறதான பொழுது, நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என்று மிகவும் நன்றியோடு கூட அவர் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். நம்முடைய ஆபத்து நாளில் நமக்கு எதிரிட்டு அநேகர் கடந்து வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் என்று சொல்லி கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் சவுலுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தது போல நாட்கள்ல கர்த்தர் நம்மையும் விடுவிக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். அப்படி அவர் விடுவித்து கர்த்தர் தாவீதை பாதுகாத்த பொழுது கர்த்தருக்கு முன்பாக பாடி துதிக்கிற ஒரு தாவீதை நாம் பார்க்கிறோம். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டிலும் கர்த்தர் நம்மோக்கு ஆதரவாக காணப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இக்கட்டுகளையும் மாற்றி கர்த்தர் நம்மை விடுவிக்கிறதான பொழுது கர்த்தரை நாமும் தாவீதை போல பாடி துதிக்கிறவர்களாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விருப்பமுடையவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கிற போது சத்துருக்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. அவர் தாயின் கற்பத்தில் நாம் உற்பவித்தது கடைசி மட்டும் இம்மட்டும் நம்மை கைவிடாமல் நம்மை ஆதரவாய் இருந்தார். இனிமேலும் ஆதரவாக இருக்கிற ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் காணப்பட்ட நாட்கள்ல ஒரு தாய் பறவை குஞ்சுகள் பறந்து காத்து தப்பு பண்ணி அது விடுவிப்பது போல கர்த்தர் அவர்கள் மேல் அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தினார். ஒரு சேதமும் அவருடைய வாழ்க்கையில் அணுகாமல் அவர்களை நடத்தி சென்றார். அவர்களுக்காக யுத்தம் செய்தார், அவர்களை போஷித்தார், அவர்களை உடுத்துவித்தார். கண்மணி போல ஒவ்வொரு நாட்களும் அவர்களை காத்து வழி நடத்தினார். கண்மான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2025 ஆண்டிலும் கூட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆதரவாக இருந்து உங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான உதவிகளையும் செய்து ஒத்தாசைகளையும் செய்து உங்களை ஒவ்வொரு நாட்களும் காத்து வழிநடத்தி உங்களை தப்புவித்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். அவரிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். அவர் உங்களுக்கு வழிகாட்டியாய், ஒரு நல்ல மேய்ப்பனாக, ஒரு நல்ல ஆசாரியராக அவர் உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாட்களும் வழி நடத்துவார். ஒவ்வொரு நாட்களும் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள், அவருடைய சமூகத்தை தேடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவான காரியங்களாய் அவர் செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆதரவாக இந்த ஆண்டு முழுவதும் இருப்பாராக. ஆமீன். செபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் இருந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களை கொண்டு நிறந்த இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நாட்கள் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீர். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே
நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆதரவாக இருந்து நீர் வழிநடத்த போதுமானவர். ஒரு தாவீதை வழிநடத்தின தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு நாட்களும் வழிநடத்தி போஷித்த தேவன். கர்த்தாவே, தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தகப்பன் நீர் போஷித்து வழிநடத்துவீராக. நீரே ஆதரவாக இருந்து தகப்பனை வழிநடத்துவீராக. எல்லா விதமான ஒத்தாசைகளும் தகப்பன் நீர் செய்வீராக. அப்பா, அப்படிப்பட்ட விசுவாசத்தின் நம்பிக்கையும் ஒரு வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் கொடுப்பீராக. பலப்படுத்துங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உச்சத்தை பார்த்தே ஒளியில்லா இருளில் நான் நடந்தே. இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தே. அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே ஒளியில்லா இருளில் நான் நடந்தே. இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தே. உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யார்